உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டு கரண்ட் டேட்டில் ரெனியூல் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை அது எக்ஸ்பிரி ஆகி 1.5 வருஷத்துக்குள்ளே இருந்தாலோ நம்ம எப்படி ரெனியூல் பண்ணுறங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம ட்ரஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் வெப்சைட்டுக்குள்ளே போகும். அதில் வந்து ரெனியூவல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் நேம் கேட்கும். உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன யூசர் நேம் கொடுத்துருந்தீங்களோ அந்த யூசர் நேம் டைப் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணியிருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை ஃபுல்லாக நீங்கள் அதில் டைப் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு தெரியலனா ஃபர்கட் பாஸ்வேர்டில் மாற்றிக்கலாம். தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதில் டைப் பண்ணி அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆகும். அதில் உங்களுக்கு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே அப்டேட் ப்ரொஃபைல்னு இருக்கும். அதில் ரெனியூவல்னு சொல்லி செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் வந்து கேண்டிடேட் ரெனியூவல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஐடி ஏற்கனவே எக்ஸ்பிரி ஆகிடுச்சு, 18 மாதம் 1.5 வருஷம் கன்சல்ஷன் பீரியடில் இருக்குன்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை ஓகே கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெனியூவல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ரெனியூவல் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டு வந்து ரெனியூவல் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை ஓகே, அது நெக்ஸ்ட்டு நீங்கள் அடுத்து எப்போ ரெனியூவல் பண்ணணுங்கிற டேட்டும் அதில் வந்துடும். அதை ஓகே கொடுத்துட்டு லாக் அவுட் கொடுத்துருங்க. உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டு வந்து கரெக்டாக ரெனியூவல் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு மறுபடியும் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டில் உங்களோட ஐடி பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஐடியில் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில் எல்லாமே ப்ரொஃபைல் டீட்டெயில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் பிரிண்ட் ஐடி கார்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட்டு ரெனியூவல் டேட்டு மந்த் எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பிடிஎஃபாகவும் நீங்கள் சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், மொபைல்லையும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.